ஹே ஆல், வெல்கம் டு எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து நிறைய விதமான சோலார் சிஸ்டம் வந்து செஞ்சு பார்த்துருப்போம். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் சார்ட் நான் எடுத்துகிட்டு அதை வந்து ஜிக்ஸாக்காக நம்ம வந்து மாற்றி ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுக்கணும். பெரிய பெரிய சோலார் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய வேலைப்பாடு இருக்கும். அது செய்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். பட் ஸ்கூலில் டக்குன்னு கேட்குறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அது வந்து டக்குன்னு ஒரு பண்ணிடலாம். அதுவும் பசங்களே பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்ததுக்கப்புறம் சில்வர் கலர் கிளிட்டர் பென் வச்சு இதில் நான் வந்து ஸ்டார் குட்டி குட்டியாக நிறைய ஸ்டார்ஸ் வந்து நான் இது ஃபுல்லாகவே போட்டு வச்சுக்க போகிறேன். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த சோலார் சிஸ்டமில் வந்து என்னெல்லாம் இருக்குமோ அதை வந்து நீங்கள் தனித்தனியாக ட்ராயிங் மட்டும் பண்ணி கலர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சன் அப்படிங்கும்போது இங்கே நான் சன்னை வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி அதுக்குள்ளே கலரும் கொடுத்துட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை மாதிரி இருக்கிற அவ்வளோ சோலார் சிஸ்டம் என்னெல்லாம் வருமோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டராக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதுக்கு நான் வந்து ஸ்கெட்ச் கொடுத்துருக்கேன், ஒரு சிலதுக்கு க்ரையான்ஸும் கொடுத்துருப்பேன், ஒரு சிலதுக்கு வாட்டர் கலரும் கொடுத்துருப்பேன். ஏன்னா பேஸ்ட் ஆன் அந்த சோலார் சிஸ்டமை பொறுத்து அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டிக்காக, மற்றபடி ஸ்பெஷல் அப்படிங்கிறது இல்லை. அதில் வந்து இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதையும் வந்துட்டு ட்ரா பண்ணி அதையும் கலர் பண்ணி கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ரேண்டமாக எங்கேனாலும் ஒட்டிக்கலாம். பட் நம்ம சோலார் சிஸ்டங்கும்போது அந்த ஆர்டரில் மட்டும் மேலே உள்ள சிஸ்டமை நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா கீழே இந்த ஆஸ்ட்ரோனட்ஸை நம்ம எங்கேனாலும் ரேண்டமாக ஒட்டிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் இந்த ராக்கெட் போகிற மாதிரி அதை மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அங்கங்கே வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இது பார்க்கும்போதே வந்துட்டு சோலார் சிஸ்டம் அப்படின்னா இதுதான் இருக்கும் அப்படிங்கிறதும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு செஞ்சு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதும் இல்லாமல் அது வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் செவுத்தில் கூட எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா நமக்கு போக வர பார்க்கும்போதே அந்த சோலார் சிஸ்டம் வந்து நம்ம மைண்டுக்கு அந்த பசங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ஏறிடும். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஜிக்ஸாக்காக மடிச்சிருக்கோம் இல்லையா, ஒன்றுலையும் ஒரு இதை வந்து நம்ம வந்து ஒட்டிடணும். அது என்ன ஆர்டரோ அந்த ஆர்டரை பார்த்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஜூபிட்டர், யுரேனஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இது போக வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு எது என்னென்ன டைட்டில், ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்கும்போது அதோட நேம் இல்லை அப்படின்னா நமக்கு புரியாது இல்லையா. ஸோ அதனால் என்னென்ன நேமோ அந்த இதுக்கு கீழே அதோட நேமை ஏற்றுனா ஏற்று அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஜூபிட்டர்னா ஜூபிட்டர் அந்த மாதிரி கீழே வந்து லைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டாகவும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வீட்லேயே வந்து பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து சோலார் சிஸ்டம் மெமரி ஆகிடும். Thank you. Bye.